அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு இடத்துல காப்பி பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எல்லாரும் ஏஓடில வர டைட்டனை பார்த்தோன்னே இதுதான் உண்மையான டைட்டன் போல அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதெல்லாம் உண்மையான டைட்டனே கிடையாது அப்படின்றதா உண்மை. என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் அதுதான் உண்மை. நம்ம ஏஓடி ஈரன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆர்மினும் முக்கியம். ஆனா அந்த ஆர்மினுக்கே ரியல் லைஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ இது மாதிரி முடிதா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு விடை கொடுத்து முடிக்க போறோம். சோ எனிவே இந்த வீடியோ யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. சோ காசா பணமா அப்படியே ஹைப் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்னா சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் உங்களுக்கு வீடியோக்கு போலாமா? The Titans created by fear. So நம்ம ஏஓடில நிறைய பேர் டைட்டன்ஸா பார்த்திருப்போம். பட் அந்த டைட்டன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா லைக் வந்து நம்ம ஈரன் கிட்ட இருக்கிறதோ ரைனர் கிட்ட இருக்கிற டைட்டன்ஸ் கிடையாது. இந்த லூஸ் தருமா பைத்தியக்காரத்தனமா சரி டைட்டன்ஸ் எல்லாம் கடவுன்னு ஓடி வரோம் கடகன எகிரி தாவும்ல. இந்த மனிதர் கூட சாப்பிடும் தெரியுமா? சோ அந்த டைட்டன்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டா சோ அந்த கதையில எழும்போது நம்ம இசாயாமா டைட்டன்ஸ் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டார். பட் அது எப்படிப்பட்ட டைட்டன்ஸா இருக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணல. சோ அந்த சமயத்துல தான் தலைவர் டீ கடைக்கு போயிருக்காரு. சோ அப்படி போகும்போது வந்து யாரோ ஒரு வெளிநாட்டு நபர் கிட்ட இவர்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டிருக்காரு போல. பட் வெளிநாட்டு நபர் அப்படின்றதுனால அவர் என்ன பேசுறாரு அப்படி சொல்லிட்டு இவருக்கு புரியலையாமா, இவர் என்ன பேசுறாரு அப்படி சொல்லிட்டு அவருக்கு புரியலையாமா. சோ நம்ம என்னத்தான் சொன்னாலுமே அந்த பக்கம் புரிஞ்சிக்க முடியல, அவர் என்ன சொன்னாலுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற நோக்கமே வந்து நம்ம இசாயாமுக்கு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. சோ அதனாலயே நம்ம என்னத்தான் சொன்னாலுமே அதை புரிஞ்சிக்க திறன் இல்லாத ஒரு டைட்டன்ஸ் தான் உருவ பண்ணாராமா நம்ம இசாயாமா. சோ அந்த ஃபியரை பயன்படுத்தி தான் இந்த டைட்டன்ஸ் அப்படி உருவாக்குனாங்களாமா. சோ உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் எதுக்கு இந்த டைட்டன்ஸ் எல்லாம் அந்த லூசு மாதிரி பண்ணுதுங்க சொன்னா எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படின்னு. சோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த காரணம் தான். மேபி வந்து அந்த டைட்டன்ஸோட லாங்குவேஜ்ல பேசி இருந்தா மேபி அதை நடந்திருக்கும் போல. லைக் தேர்ட் சீசன்ல ஃபோர்த் சீசன்ல ஈரன் கூட்டுப்பால ஹான்னு சொல்லி ரோர் பண்றப்ப சோ ரோர் பண்ணும்போது ஓடி வந்திருக்கும்ல. சோ அது மாதிரி புரியுதா? சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த வியூல பயத்தால தான் இந்த டைட்டன்ஸ் எல்லாம் உருவாச்சு அப்படின்றத மறந்துடாதீங்க. தி வாய்ஸ் ஆஃப் ஆர்மின். சோ ஏஓடி ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஈரன் பிடிக்குதோ அதுல பாதி அளவுக்கு நம்ம ஆர்மினை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? சோ அப்படியேப்பட்ட ஆர்மினை வந்து நம்ம ஜாப்பனீஸா பார்க்கும்போது என்ன தோன்றிருக்கும், ஒரு மேல் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா உண்மையிலே ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது ஆர்மின் குரல் கொடுத்தவங்க மேல் இல்ல ஒரு ஃபீமேல் அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா ஆர்மின் ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி வந்து கூச்ச சுபாவம் உடையதனா வந்து பயந்த கோழியா இருப்பான் தெரியுமா? சோ அது மாதிரி எல்லாம் பயந்த கோழியா இருக்கிறதுனால நம்ம ஆர்மினை வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரா வாய்ஸ் கொடுத்தா சூப்பரா இருக்கும். சோ அதுதான் வந்து நம்ம ஆர்மினுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்மினுக்கு வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஆக்டர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நீங்க தமிழ்ல வரும்போது உணர முடியாது, பட் ஜாப்பனீஸ்ல பார்க்கும்போது வந்து ஒரு ஃபீல் ஆகும் அப்படி நம்புறேன். பட் வந்து நான் ஜாப்பனீஸ் தான் பார்த்தேன். பட் ஆர்மினுக்கு கேர்ள்ஸ் வாய்ஸ் இந்த மாதிரி சுத்தமா எனக்கு தெரியல. ஆனா என்ன சொல்றது அவள அப்பாற்பட்ட நருட்டோக்கு கேர்ள்ஸ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம முடியுதா? ஸ்டில் ஓகே, நம்ம வந்து நாளைக்கு பேசுவோம் அந்த ஃபேக்ட் பத்தி. ஓகேவா? சோ வாய்ஸ் கொடுத்தவங்க பேரு மரினா இனோயோ அப்படின்னு இருக்கு. சோ வந்து மயூர் அகாடமி ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்க அப்படின்னா மோமோ வரும் தெரியுமா அதுல. சோ மோமோக்கு வந்து இவதான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்களாமா. சோ நீங்க ஆர்மின் வாய்ஸை கேட்டு போட்டு அப்படியே மயூர் அகாடமில வேற மோமோ வாய்ஸை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதோ பாரு ரெண்டுமே ஒரே வாய்ஸ்ல இருக்கேடா அப்படின்னு. ஓகேவா? சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ல ஆர்மினுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க ஒரு ஃபீமேல் தான் அப்படின்றதா நிகழ்ச்சித்தனமான உண்மைடா. தி ஸ்டோரி ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். சோ எப்படி நம்ம கிஷிமோட்டோ காட்ஜிலா ஃபேன் கைஜு ஃபேனா இருக்காரோ அதே மாதிரி வந்து நம்ம இஷியாமா வந்து நம்ம இசாயாமா வந்து ஒரு வெப் சீரிஸோட ஃபேனாமா. சோ அதுல ஒரு ஃபேவரட்டான வெப் சீரிஸ் தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆமா. சோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேனா இருந்த நம்ம இசாயாமா சோ வந்து நம்ம எடுக்கிற அனிமேலயும் வந்து ஐ திங்க் வந்து நம்ம எடுக்கிற மங்கா ரைட்டிலுமே ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எப்படி எவன் சாவான் சொல்லிட்டு எதுவுமே தெரியாதோ அதே மாதிரி ஏஓடிலயே எந்த நேரத்துல எவன் சாவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே மங்கா ரைட் பண்ணிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நான் ஒரு 5 சீசன் பார்த்தேன். அண்ணன் அதெல்லாம் ஓட்டுருவாங்க சீன் எல்லாம். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஒருத்தங்க ஹீரோ மாதிரி காட்டுவாங்க, நம்மளும் வந்து அவங்க தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். பட் அதுக்கு அடுத்த எபிசோட்லயே தலைவனை போட்டு தள்ளுறானுங்க. சோ அதே மாதிரி தான் ஏஓடிலயுமே ஒருத்தர் காட்டுவானுங்க அவன் வந்து பங்கமா இருக்கானா நினைக்கிறதுக்குள்ள அவனை போட்டு தள்ளுவானுங்க. சோ இது மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா காமிச்சிட்டு பட்டு போட்டு விட்டுருவானுங்க. இதுதான் வந்து ஏஓடியோட பிளாட்டாவே இருக்கும். சோ இதுக்கு மாதிரி வந்து பிளாட்டான முக்கியத்துவம் இது மாதிரி ட்விஸ்ட் எல்லாமே வந்து நம்ம தலைவர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்றாராமா. சோ முக்காவாசி அனிமேல இருந்தா ஒரு அனிமே இன்ஸ்பயர் ஆகும். பட் இந்த அனிமே வந்து ஒரு வெப் சீரிஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தி ரியல் லைஃப் ஆஃப் அட்டாக் ஆன் டைட்டன். சோ ஏஓடி பார்த்தவங்க எல்லாம் வந்து ஒரு மேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங் வந்து அந்த அட்டாக் ஆன் டைட்டனோட வேர்ல்ட் பில்டிங் மேப்பை காட்டுவானுங்க. சோ டோட்டலா வந்து 3 செவரால் நெருங்கப்பட்டிருக்கும். மேபி வந்து மரியா ரோசினா அப்படி சொல்லிட்டு ஒரு 3 நகரமா பிரிச்சிருப்பானுங்க. சோ அந்த நகரத்தை எங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜெர்மனில இருந்தாமா. சோ ஜெர்மனில ஏற்கனவே வந்து இப்படி பிளேஸ் இருந்திருக்காமா. சோ அதை பார்த்தா வந்து நம்ம இசையாமா இந்த ஒரு இடத்தையுமே வந்து பில்ட் பண்ணாராமா. சோ அது மட்டும் இல்லாம ஜேகர் அப்படின்ற போல சில நேம்கள் எல்லாம் வந்து அந்த ஒத்தும் போது அப்படின்றதும் வந்து சொல்றானுங்கப்பா. சோ இந்த விஷயத்தை என்ன இசையாமா வந்து அபிஷியலா சொல்லல அப்படினாலுமே இதுதான் வந்து உண்மை அப்படின்றது சொல்லிட்டு நிறைய பேர் நம்ப போடுதுப்பா. சோ எனிவே போட்டோல நீங்களே பார்த்திருப்பீங்க ஏஓடியில் இருக்க ரோஸ் சீனா மரியாவும் ஜெர்மனி நாட்டோட சர்க்கிள் ஏரியா வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? சோ பாயிண்ட் ஆஃப் த வியூல ஏஓடியோட பிளாட் மட்டும் இன்ஸ்பயர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இன்ஸ்பயர் ஆகப்படல. இதில் இருக்க வந்து ஏரியா பில்டிங்கும் வந்து ஸ்டில் வந்து ஒரு நாட்டில இருந்து இன்ஸ்பயர் தான் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றத நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? தி ஐடென்டிஃபை ஆஃப்
டைட்டன்ஸ். நம்ம ஆரம்பத்திலே சொல்லிருப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லிருப்போம், இது மாதிரி வந்து நம்ம இசையாமா காஃபி ஷாப் போனாரு, அங்க வந்து வெளிநாட்டு நம்பர் ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ அவர் வேற லாங்குவேஜ் பேச, நம்ம இசையாமா வேற லாங்குவேஜ் பேச அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரே பாயிண்டை எடுத்து நம்ம இசையாமா சரி ஓகே நம்ம இதை வச்சு டைட்டன் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லி வச்சிருப்பேன். பட் என்னத்தான் வரையலாமே திட்டம் போடாலுமே அது எப்படி வரையணும், எப்படி பயமுறுத்த வைக்கணும் அப்படின்றது கேள்விக்குறிகள் நம்ம இசையாமாக்கு இருந்துச்சாமா. பட் அந்த இடத்துல தான் வந்து இசையாமாக்கு மூளை அதிகம் வேலை செஞ்சான்னு தெரியல. பிகாஸ் மங்காக்கு டிராயிங் எவ்வளவு மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் ரைட்டா. சோ அப்படிப்பட்ட மங்கால வந்து நம்ம இசையாம ரைட் பண்ணும்போது வந்து துரைக்கு வந்து அதிகமான வந்து ஸ்கெட்சஸ் ஸோ டிராயிங்ஸ் எல்லாம் ஒழுங்கா வராதாமா. ஸோ ஒவ்வொரு டைட்டன்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு அழகு ஒவ்வொரு பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இசையாமால கொடுக்க முடியலையாமா. ஸோ இதுவும் பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையாமாக்கு வந்து அங்க இருக்கிற மேபி சொல்றது கிஷிமோட்டோ ஈடாலாம் இருக்காருல்ல, ஸோ அவங்களுக்குலாம் டிராயிங் வராதனால நம்ம தலைவர் என்ன பண்றாரு, சரி ஓகே இதுவும் பலம் படுத்துவோம், அதாவது வந்து தன்னோட வந்து வீக்னஸே பலமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அப்படி சொல்லி டைட்டனை வரைய ஆரம்பிச்சாராமா. ஸோ நீங்க பாக்குற இந்த லூசு குயர் டைட்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி டைட்டன்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து ஏழாக்கணும் வரது டைட்டன்ஸ் தான் ஓகேவா. பட் வந்து ரெய்னர் வச்சுக்கிறது அப்புறம் ஈரன் வச்சுக்கிறது சொல்லிட்டு ஒரு 8 டைட்டன்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த டைட்டனை மட்டும் ஒரு பிளான் போட்டு தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. பட் மிச்சர் டைட்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளான் போடல, சும்மா வந்து நம்மளோட டிராயிங் வந்து அப்படியே பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணி வச்சாராமா நம்ம இஷிடா ஓகேவா. இஷிடா இல்ல இசையாமா. ஸோ பார்த்துக்கோங்க, திறமையா இருக்கிறவங்க நிறைய பேர் மங்கா ரைட் பண்ணி தான் இருக்காங்க, இப்போ மங்கா ரைட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனா தான் வீக்னஸே பவரா மாத்தி அது மூலம் ட்ரெண்ட் ஆன ஒரு ஆள் தான் இஷியாமா மட்டும் தான். சோ அந்த விஷயத்துல நான் கேட்கும் போது யாரியா நீ அப்ப மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஓகேவா. பாயிண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ல அவர் வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு டைட்டன்ஸை வரையல, அவர் மூளை வேலை செய்ய தலைவர் கை மட்டும் வரைஞ்சிருந்துச்சாமா ஓகேவா. த ஸ்கில் ஆஃப் ஈரன் ஏகர். ஸோ நம்ம ஈரன் தன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்ல வந்து இன்னத்தான் வந்து தன்னோட சண்டையில வந்து ஈடுபட மாட்டான் அப்படின்னாலுமே தன்னோட டைட்டன் வச்சு ஈடுபடாம இருக்க மாட்டான் அப்படின்றத ஒத்துக்கொண்டு ஆகணும் ரைட்டா. ஸோ அப்பாற்பட்ட டைட்டனை வச்சு சண்டை போடும்போது வந்து ஸ்கில் மூவ்மெண்ட் எல்லாம் ஏற்படுத்துவான், லைக் வந்து ஒரு பாக்ஸர் மாதிரியோ இதெல்லாம் வந்து ஒரு MMA மாதிரியோ வந்து பண்படுத்துவான். ஸோ அது மாதிரி ட்ரைனிங் எல்லாம் வந்து ஆனி கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மேபி வந்து முதல் சண்டை வந்து ஆனிக்கும் நம்ம ஈரனுக்கு தான் நடக்கும். ஸோ லைக் வந்து டைட்டன் ஸோ அதுல இருந்தாலும் சில ஸ்கில்ஸ் கற்றுருப்பான் நம்ம ஈரன் ஏகர் ரைட்டா. பட் ரியாலிட்டியா மூவ்மெண்ட் எல்லாம் எங்க இருந்து கற்றுருப்பான் அப்படின்னு பார்த்தா நம்ம இஷியாமா எங்க இருந்து எடுத்து அப்படின்னு பார்த்தா எப்படி நம்ம இந்தியாவில பாக்ஸர் MMA அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஜப்பான்லயுமே வந்து ஃபேமஸான ஒரு MMA வீரர் இருக்காராமா. சோ அவர் பேர் தான் ஷூஷின் ஒக்காமி அப்படின்றானுங்க. சோ அவர்கிட்ட இருந்தா வந்து அந்த ஸ்கில் எடுத்து வந்து நம்ம ஈரன் நேகருக்கு வச்சாராமா. சோ அந்த உடம்ப வலுவா பத்துனது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈரன் நேகரோட ஒவ்வொரு ஷாட் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துதாமா. சோ அட்டாக் பிளேஸும் காப்பி அடிக்கப்பட்டுச்சு, நம்ம ஈரனோட ஸ்கில்ஸும் காப்பி அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சோ இந்த விஷயம் இன்னத்தான் வந்து ஒத்துக்கொள்ற மாதிரி இருந்தாலுமே ஒத்துக்கொள்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஒத்துக்கொள்ளுங்க ஓகேவா. த ஹாரர் ஆஃப் டைட்டன்ஸ். ஸோ நம்ம ஓட்டியில் டைட்டன்ஸை பார்த்து என்னத்தான் அதிகம் வைந்தாலுமே அதோட வந்து அது கத்துற சவுண்டு கேட்டால் அதுக்கு மேலே பயம் வரும் அப்படின்னு சொல்லி ஆகணும் ரைட்டா. ஸோ அப்படி அந்த சவுண்டு கொடுக்கும்போது நம்மளுமே வந்து இது யானை சவுண்டா புலி சவுண்டா இது என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நினைப்போம். பட் ரியாலிட்டி எப்படி அந்த சவுண்டு கிரியேட் பண்ணலாங்க, எப்படி டைட்டன்ஸ் எல்லாம் கத்தும்போது சவுண்டு வருது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்த அனிமலையும் யூஸ் பண்ணல. ஸோ மனுஷங்க இருக்காங்க தெரியுமா, மனுஷங்க அலரும் போது மேபி வந்து பயத்தில் இருக்கும்போது எப்படி அலருவாங்க, ஒருத்தனை அடிக்கும் போது வழியில் எப்படி அலருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் எடுத்து வச்சுனாங்களாமா. ஸோ அது மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுல வந்து இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஸ்லோ பண்றது அதுக்கப்புறம் வேகம் பண்றது அப்படி சொல்லிட்டு சில எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் யானை புலினா இருக்கு தெரியுமா அந்த போன்ற வாய்ஸ்குள்ளலாம் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்களாமா. ஸோ ஒரு மனுஷனோட பயத்தோட சவுண்டை எடுத்து அதில் கொஞ்சம் எஃபெக்டா போட்டு அதுக்கப்புறம் அனிமல்ஸ் கூட சேர்த்து அப்புறமா ஃபினிஷ் லைன்ல ஒரு சவுண்ட் வந்திருக்கும், அந்த சவுண்ட்ஸ் தான் வந்து டைட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை சொல்லும் போதோ இல்லை அவங்க கேட்கும் போதோ கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பரவாயில்ல அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்களா அப்படின்னு. ஸோ எனிவே இது மட்டும் தான் AOTயோட ஃபேக்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் AOTயோட ஃபேக்ட்ஸோட பார்ட் 2 போட பார்க்கறேன் ஓகேவா. சோ இந்த வீடியோ 150 லைக் மேல போச்சு அப்படின்னா இதுக்கான பார்ட் 2 போடுறேன் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அனிமேவோட ஃபேக்ட்ஸ் வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. சோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகேவா.